இந்த 4.5 வருஷத்துல ஏகப்பட்ட திட்டம் சொல்லலாம். அது இதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கொண்டு வந்தாங்க. ஆனா இப்போ சிறப்பான முறையில செயல்படுத்துறாங்களா அப்படின்றதான் இங்க கேள்விக்குறி. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னா, அந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இருக்குல்ல, அது ஒரு நல்ல ஸ்கீம். பல ஸ்டேட்ஸ்ல வந்து மாணவர்களுக்கு இந்த மதிய உணவே கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஊர்ல மதிய உணவு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப காலை உணவு கொண்டு வந்தது ஒரு நல்ல திட்டம். அதை செயல்படுத்துற விதம் தான் இவங்க கிட்ட சரி கிடையாது. ஏன்னா பள்ளி மாணவர்களுக்கு கிச்சடி, உப்புமா, சேமியா, ரவா சேமியா, ரவா உப்புமா, பொங்கல் இதுதான் வந்து 5 நாட்களுக்கான மெனுவா இருக்கு. இதை தான் மாத்தி மாத்தி மாணவர்கள் கொடுக்குறாங்க. ஊட்டச்சத்தான உணவு தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுவும் 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் தான் இந்த காலை உணவும் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது கொஞ்சமாவது சத்தான உணவா கொடுத்தா அது இன்னும் நல்லா இருக்கும். அதுலயும் இன்னும் சில இடங்கள்ல பள்ளி விழுந்த சேமியாவை அலட்சியமா மாணவர்கள் கொடுக்குறாங்க. ஒரு இடத்துல இந்த காலை உணவு சாப்பிட்டு 16 மாணவர்கள் மயக்கமே அடைஞ்சிட்டாங்க. அவங்கள மருத்துவமனையிலும் அனுமதிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ கொண்டு வர திட்டம் நல்லதா இருக்கு, அதை செயல்படுத்துற முறை சரி கிடையாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே இந்த திமுக அரசாங்கத்து மேல எழும்புது.